நேராய் கடந்து சொல்லலாம். 1 யோவான் 4வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 1 யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நெற்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அந்த மாலை பொழுதுல கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் அமரும்படியா எங்களுக்கு பாராட்டிய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சகல பிரஸ்தாபத்தை பார்த்து உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன் அப்பா, இந்த நாளிலும் அப்பா உம்முடைய ஆலயத்தில் எங்களை கூட்டிக் கொண்டு வந்த கர்த்தர் ஆண்டவரே, நீ பேசுகிற சத்தத்தை கேட்கக்கூடிய நல்ல இணக்கமுள்ள ஆவி எங்களுக்குள்ள இப்போது உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் செவிகள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். எங்களுடைய இருதயம் நல்ல நிலமாய் மாறட்டும் ஆண்டவரே. என்ன பேச கத்த இருக்கிறீரோ அதை உள்வாங்கக்கூடிய பரிசுத்த உள்ளம் இந்த வேளை எங்களுக்கு உண்டாகட்டும். எங்களுடைய சிந்தையை சிதறடிக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் கர்த்தர் எங்களை விலக்கி கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். பேசுகிற அடிமை மறைத்து கர்த்தாவை அடிமைக்கும் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாய் நீங்க பேசுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இங்க நம்முடைய யோவான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி இங்க அன்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்படுற. அன்பாக இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறாரா? அன்பாக நாங்க சொல்லல, அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி அங்க இழுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்பனா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றென்றும் அவர் மாறாத கர்த்தர். ஆமென். அவருடைய அன்பும் மாறாதவைகள். அதுதான் இங்க யோவான் சொல்லுகிறார். இந்த அன்பின் சீசன் என்று இந்த யோவானுக்கு ஒரு பெயரை நம்ம பார்க்க முடியும். அவன் இயேசுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவன். அவன் அன்பை குறித்து அதிகமா இந்த நிருபத்துல அவன் எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மீது கொண்ட அன்பை எப்படி விளங்க பண்ணுகிறார் என்றால், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி விளங்க பண்ணுகிறார். அதனாலதான் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலும் அதே யோவான் சொல்லுகிறார் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரனை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியை அனுப்பி கொடுத்து நம்மை வழி நடத்தும்படியாய், செம்மையான பாதையில நடத்தும்படியாய் கூட அவர் தன்னுடைய ஆவியையும் அனுப்பி கொடுத்திருக்கிறார். ரோமர் 5:5 வாசிக்க முடிகிறது, தம்முடைய பரிசுத்த ஆவியாகிய அந்த அன்பை நம்முடைய இருதயத்துல தேவன் ஊற்றி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அங்க பார்க்க முடிகிறது. அப்ப பிதாவாகிய தேவனும் நம்மிடத்துல அன்பா இருக்கிறார். குமாரனாகிய கிறிஸ்துவும் தம்மையே சுகந்த வாசனையாக கிருபாகர பலியாக தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதே 1 யோவான் 4வது அதிகாரத்துல நீங்க 9:10 வாசிச்சு பாத்தீங்கன்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் கிருபாகர பலியாக அனுப்பி கொடுத்ததினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அங்கே யோவான் எழுதுகிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறபடியினாலே நாம் தேவனை நேசிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் இந்த நாளிலே நம் மத்தியிலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவனுடைய அன்பை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய அன்பு நீளம் அகலம் ஆழம் இல்லாத அறிவு கிட்டாத அந்த அன்பு என்று சொல்லி பவுல் எபேசுக்கு எழுதின நிருபத்துல இயேசுடைய அன்பை குறித்து பேசுகிறார். அந்த அன்புக்கு என்ன கிடையாதா? நீளம் கிடையாது, அகலம் கிடையாது, ஆழம் கிடையாது, உயரம் கிடையாது. அப்படிப்பட்ட மேலான அன்பை சொல்லி அங்க வர்ணிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை எதில நிரூபித்தார் என்றால் கல்வாரி சிலுவையில நிரூபித்தார். ஹல்லேலூயா. 2 கரத்தை விரித்து வானத்துக்கும் பூமிக்கும் இடையில நடுவுல அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற மகனே மகளே, இதுக்கு மேல நான் உன்னை நேசிக்கிறத என்னால காட்ட முடியாது என்று சொல்லி 2 கரங்களை விரித்து சிலுவையில ஆணி அடிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென். கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் நமக்காக ஊற்றி கொடுத்தார். நாம் பாவிகளும் துரோகிகளும் மனதளவில் நாம் சத்துருக்களா இருக்கும் பொழுது அவர் நம்மை நேசித்தபடியினாலே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தி கொடுத்து அன்பை ப்ரூஃப் பண்ணினார். ஆமென். நான் அன்பாகத்தான் இருக்கிறேன் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனங்களை அதிகமாய் நேசிக்கிறவராய் காணப்பட்டார். அதனால தான் இந்த பூமியில இருக்கிற ஜனங்களில ஒரு கூட்ட ஜனத்தை தனக்காக அவர் பிரித்தெடுக்கிறார்.
அந்த கூட்டம் யார் என்று பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள், எபிரேயர்கள் என்று முதலாவது சொல்லப்பட்டார்கள். அவர்கள் ஆபிரகாமுடைய காலத்துல அவர்கள் எபிரேயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதன் பிறகு யாக்கோபுடைய அந்த சந்ததி வந்த பிறகு அவன் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டபடியினாலே இந்த ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த ஜனத்தை தனக்கென்று அவர் தெரிந்து கொண்ட ஜனமாய் காணப்பட்டது. ஆனால் தேவன் அந்த ஜனங்கள் மேல கொண்ட அன்பின் நிமித்தம் அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் என்றால், அவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இந்த ஜனங்களுக்கு. இந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் மிக மிக பெரிய வாக்குத்தத்தம். அந்த கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்று நீங்க பார்த்தீங்க என்றால், 7 ஜாதிகளை உடைய தேசம். கானானியர்கள், எமோரியர்கள், எபூசியர்கள், கிர்காசியர்கள் என்று சொல்லி 7 ஜாதிகள், பலத்த ஜாதிகளை உடைய தேசம். அந்த தேசத்துக்குள்ள போய் இந்த ஜனங்கள் இருக்க வேண்டும் என்றால் இந்த ஜனங்களுக்கு அவ்வளவு ஒரு பக்குவங்கள் பத்தாது. ஏனென்றால் இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள 400 ஆண்டுகள் இருந்த ஜனங்கள். அதனால இந்த ஜனங்களுக்கு அந்த தேசத்துக்குள்ள போய் இருக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் இருந்தார்கள். அதனால இந்த ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், 40 ஆண்டுகள் வனாந்தரத்துக்குள்ளே கொண்டு போகிறார். வனாந்திரத்துல எதுக்கு கொண்டு போனார் என்றால், இந்த ஜனங்களை பக்குவப்படுத்தி அந்த கானான் தேசத்துல அந்த ஜனங்கள் அங்க இருக்கிற அந்த 7 பலத்த ஜாதிகளை அங்க மேற்கொண்டு அங்கு அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படியாய் கூட அனுப்புகிறார். அதனால இந்த எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்துல அதனுடைய 2வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா அங்க எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்துல இந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், 2:2 வாசிங்க. எருசலேம் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், வாசிங்க சிஸ்டர், வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், என்னை இளவயதின் பக்தியை உடைய ஜனங்களாய், வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும், அதாவது வனாந்தரத்தில் நடத்தி வரும்போது இந்த ஜனங்கள் தேவனை நேசிக்கிறார்கள். ஆனாலும் இடையிடையே இந்த ஜனங்களுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாய், தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறவர்களாய் எழும்புகிறார்கள். அப்படி எழும்பும் பொழுது தேவன் அநேக காரியங்களை இந்த ஜனங்களுக்கு செய்த போதிலும் இவர்கள் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தையும் அவர் நம்மோடு பண்ண உடன்படிக்கையை மறந்து போகிற ஜனங்களா இருந்தபடியினால அவர் ஒரு புருஷனை எழுப்புகிறார். அதான் மோசே. மோசே எழுப்பும் பொழுது சொல்லுகிறார், இந்த ஜனங்களை நடத்தி செல்லும்படியாய் கூட நான் உன்னை ஏற்படுத்தினுடைய நோக்கம் இந்த ஜனங்கள் அவர்கள் ஜாதிகளை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கொடுக்கக்கூடிய இந்த கானான் தேசத்திலே காணப்படுகிற அந்த காரியத்துல நடாத திராட்சை தோட்டங்கள் அங்கு உண்டு, கட்டாத மாளிகைகள் உண்டு, அதெல்லாம் அந்த ஜனங்கள் அனுபவிக்க வேண்டும், அதை ஜனங்களை இங்கு நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லும் போது மோசேக்கு விரோதமாகவே இந்த ஜனங்கள் கலகம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். முதலாவது மோசே பார்க்கும் பொழுது தேசம் எப்படிப்பட்டது என்று சுற்றி பார்த்து வரும்படியாய் கூட ஒவ்வொரு 12 கோத்திரத்துல 12 பேர்களை தேர்ந்தெடுக்கிறார். அந்த 12 பேரும் போய் அந்த தேசத்தை சுற்றி பார்த்து வருகிறார்கள். அதுல 10 பேர் நீங்க பாத்தீங்கன்னா என்னாகும் 14வது அதிகாரத்துல இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்க முடியும். அதுல 10 பேர் பார்க்கும் பொழுது அவர்கள் தேசத்துடைய காரியத்தை பார்த்து வந்து துர்ச்செய்தியை பரப்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? அது நெடிய, அங்க பலத்த ராட்சசர்கள் இருக்கிறாங்க, அங்க நம்ம வெட்டுக்கிளிகளை போல நாம போனா காணப்படுவோம் என்று சொல்லி ஜனங்களுடைய இருதயத்துக்கு ஒரு பயத்தை விதைக்கிறவர்களா இந்த 10 பேரும் காணப்படுகிறார்கள். ஆனால் அதுல 2 பேர் பார்த்தீர்கள் என்றால், காலேபும் யோசுவாவும் நாம் கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் நாம் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், அந்த தேசம் மகா நல்ல தேசம் என்று நல்ல அறிக்கையை கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த இடத்துல ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், தேவனுடைய அன்பை இந்த ஜனங்கள் அள்ளல் தட்டுகிறவர்களாய் காணப்பட்டதை தான் நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் அவர் தேசத்தில் உள்ள ஜனங்களிலே அவர் பிரித்தெடுத்த ஜாதியை அவர் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு பெரிதான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைத்துக் கொண்டு போகும்போது அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்துடைய அந்த மதிப்பை அறியாதபடியினாலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அப்படி இருந்தும் தேவன் அந்த ஜனங்கள் மேல வைத்த அன்பை கொஞ்சம் கூட குறைத்துக் கொள்ளவே இல்லை. மீண்டும் மீண்டும் அவர் அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு செல்லும்படியாய் கூட ராஜாக்களை ஏற்படுத்துகிறார், நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறார், தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்துகிறார், ஏன் கடைசியாக தன்னுடைய குமாரனையே அனுப்பி கொடுக்கிறார்.
ஆமென். அதனாலதான் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரத்துல 10வது வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததுடைய நோக்கம் இழந்து போனதை தேட ரட்சிக்க. அதனாலதான் நம்ம 1 யோவான்ல நம்ம அந்த வாசித்த அந்த அதிகாரத்துல 16வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தம்மிடத்தில் வருகிற யாரையும் அவர் புறமே தள்ளுவது இல்லை என்று சொல்லி பார்க்க முடிகிறது. தன்னிடத்துல ஒருத்தர் மனிதன் வருகிறானா, அவனை தேவன் எந்த காரியத்தின் கொண்டும் அவனை புறமே தள்ளிவிடவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அன்புடைய தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மீண்டும் மீண்டும் நேசிக்கும்படியாய், நயங்காட்டி அவர்களை அழைக்கும்படியாய் கூட, அன்பின் கயிறுகளினாலே அவர்கள் கட்டி இழுக்கும்படியாய் கூட அந்த ஜனங்கள் மேல ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் அவ்வளவாய் நேசத்தை வைக்கிறவராய் காணப்பட்டார். ஆனால் அதை அல்லல் தட்டுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். நாட்களில் நம் தேவனுடைய அன்பை நாம் அறிந்திருக்கிறோமா? அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற கிருபையை நாம் உணர்ந்திருக்கிறோமா? கடந்த நாளில புதன்கிழமை அன்று நான் பிரேயரை முடிச்சுட்டு நாங்க கார்ல போகும்போது ஒரு பெரிய ஒரு பயங்கர ஒரு டிராபிக்கா இருந்துச்சு. என்னன்னு பார்க்கும்போது அந்த ஓரத்துல ஒரு இந்த 2 வீலர்ல இந்த ஃபுட் டெலிவரி பண்றாங்க பாத்தீங்களா, அந்த வண்டி ஃபுல்லா சுக்குநூறா உடஞ்சிருச்சு. ஒண்ணுமே இல்லை, எல்லா பாட்டும் அப்படியே அப்படியே ஒரு குப்பை மாதிரி அந்த வண்டி உடஞ்சு கிடக்கு. அந்த பெட்டி பின்னாடி இருக்கிற பெட்டிலாம் நசுங்கி உடஞ்சு கிடக்கு. அந்த மனுஷனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்பதான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். வீட்டுக்கு போய் நாங்க நைட்டு ஃபேமிலி பிரேயர் பண்ணும்போது ஆண்டவர் உணர்த்தினாரு, உன்னை எவ்வளவு நான் சேதம்னு காத்திருக்கேன் தெரியுமா? அல்லேலூயா. ஒரு சேதம் நீங்க நினைச்சு பாருங்க, பிறந்த நாள் முதல் இந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு எனக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்திருக்கா? ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரா? எவ்வளவு அருமையா நம்மளை பாதுகாத்திருக்கிறார் தெரியுமா? ஒரு செட்டைக்குள்ளே வைத்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவர் நமக்காக ஒரு ஜெபத்தை பிதாவிடத்துல ஏறெடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, பிதாவே தீங்கு இவர்களை துக்கப்படுத்தாதபடிக்கு இவர்களை காத்தரலும் என்று சொல்லி நமக்காக ஒரு ஜெபத்தை அவர் வைக்கிறார். இன்னும் நம்மை அவர் நம் மீது கொண்ட அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், விக்கினங்கள் கடந்து போக மட்டும் அவருடைய செட்டைக்குள்ளே வைத்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அன்பு மிகவும் வெளியேற பெற்றது. அந்த அன்பை ஒரு மனிதன் உணர்ந்தான் என்றால் அந்த அன்பை விட்டு வெளியே வரத்துக்கு அவனால முடியவே முடியாது. ஒரு 3 மனிதனை குறித்து நம்ம டக்குன்னு பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். முதலாவது தாவீதை நம்ம பார்க்க முடியும். தாவீது கர்த்தர் மேல் அளவில்லாத அந்த பிரியத்தை வைத்திருந்தவனாய் காணப்பட்டான். அவன் ஆடு மேய்க்கும் பொழுது வனாந்தரத்துல அவன் தனித்து விடப்பட்டான். அவன் குடும்பத்துல 8வதாக பிறந்தான். அவன் குடும்பத்துல தன்னுடைய சகோதரர்மார்களாக தன்னுடைய தகப்பனாரால் அவன் மறக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். வனாந்தரத்தில் அவன் தேவனோடு பழகுறவனாய் காணப்பட்டபடியினால ஆண்டவருடைய அன்பு அவனுடைய உள்ளத்தை நெருக்கி ஏவி கொண்டிருந்தது. அவன் ஒரு நாள் அவன் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை சந்திக்கும் பொழுது எழுதப்பட்ட அந்த பாடல் தான் சங்கீதம் 23. சங்கீதம் 23 நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் கர்த்தரோடு அவன் கொண்ட அந்த அன்பை அவன் உணர்ந்து அறிந்து புரிந்து அந்த நெருக்கி ஏவுகிற அந்த அன்பை விளக்கும்படியாய் கூட அந்த சங்கீதத்தை அவன் எழுதியிருக்க நம்ம பார்க்க முடியும். அதுல ஒரு வசனத்தை அவர் சொல்லுவார், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்படி செய்திருக்கிறீரப்பா என்று சொல்லி அவருடைய அன்பை அறிந்து பாடி துதித்து மகிமைப்படுத்தி அவன் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது கரவலாடுகளுக்கு பின்பாக அணைந்து கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக சிங்காசனத்தில் ஏற்றுகிறார். ஹல்லேலூயா. அந்த தாவீதுக்கு ஒரு நாள் அவன் ராஜாவான பிறகு அவன் தன்னுடைய அரண்மனையில உட்கார்ந்து கொண்டு அண்ணாந்து பார்க்கிறான். கேதுரு மரங்களால் மச்சு பாவப்பட்ட இவ்வளோ பெரிய வீட்டுல நான் இருக்கேன், ஆனா என் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரை மறைவில் இருக்கிறது என்று சொல்லி அவன் அங்கலாய்த்து தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டும்படியாய் தன்னுடைய இருதயத்துல கர்த்தர் மேல கொண்டிருந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம அவன் தனக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாய் கூட அவன் அப்படியாய் எழும்புகிறான். 1 நாளாகமம் 29வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அது தாவீது அவன் எப்படியாய் கூட தேவனிடத்தில் அன்பு கூர்ந்திருந்தான் என்பதை அங்க நம்ம பார்க்க முடியும். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனத்தை வாசிக்கலாம். நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன்வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் காந்தியுள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும்
விலையேறப்பட்ட சகலவித ரத்தினங்களையும் கற்பாலங்களையும் கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாக சபதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், அந்த வாஞ்சைங்கிற இடத்துல அன்பினால், ஹல்லேலூயா, ஆங்கிலத்துல பார்க்கும் பொழுது அன்பினால், தேவன் மேல வைத்திருக்கிற அந்த ஆசையினால, அந்த வாஞ்சையினால, அந்த விருப்பத்தினால, வாசிங்க சிஸ்டர், பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். தாவீது அநேக யுத்தங்களை நடப்பித்த மனுஷன். அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த தேசத்தை கொள்ளையடித்து கொண்டு வருவார்கள். அந்த தேசத்துல இருக்கிற பொன்னுடைமைகள், அந்த தேசத்துல இருக்கிற அந்த வஸ்திரங்கள், அந்த காலத்துல எல்லாம் வஸ்திரங்கள் மிகவும் பாத்தீங்கன்னா ரொம்ப அது முக்கியமானவைகள். நீங்க இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நீங்க சிம்சோனை பாத்தீங்கன்னா அந்த வஸ்திரத்தை உருந்தி கொண்டு வருவான். ஏன்னா வஸ்திரம் மிக மிக முக்கியமா இருந்தது. அது ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய பொருள் வஸ்திரங்கள். அதனால இந்த வஸ்திரம் முதற்கொண்டு அவர்கள் என்ன பண்ணுவார்களாம், கொள்ளையிட்டு கொண்டு வருகிற பொருளிலே வஸ்திரங்களை ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கும். அங்க போர் செய்கிறவர்களுடைய அந்த பாடியில இருந்து அந்த வஸ்திரத்தெல்லாம் உருவி கொண்டு வருவார்கள். ஹிஸ்டரி சொல்லுகிறது இப்படியாக. அங்க பாத்தீங்கன்னா பொண்ணு, வெள்ளி, வெண்கலம் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து வருவார்கள். கொள்ளையடித்து வருகிற காரியத்துல தாவீது ஒன்றை கூட தனக்கென்று வைத்துக் கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் மேல வைத்திருந்த அந்த அன்பின் நிமித்தம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முழுவதுமாக கொடுக்கப்படும்படியாய் கூட அவனுடைய இருதயத்தில் அப்படியாய் வாஞ்சை உடையவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. தேவன் மேல தான் வைத்திருக்கிற அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என்று தாவீதுக்கு தெரியவில்லை. ஏதாவது ஒரு விதத்துல நான் வெளிப்படுத்தணும் ஆண்டவரே, என்னால இப்படி நான் உங்களை வெளிப்படுத்துறேன், உங்க மேல நான் அவ்வளவு ஐ லவ் யூ சோ மச் டாடி, உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், என்னுடைய நேசத்தை நான் எப்படி காட்டுறது, உங்களுக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டணும். ஆண்டவருக்கு சித்தம் கிடையாது எருசலேம் தேவாலயம் கட்ட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமே கிடையாது. தாவீது ஆசைப்பட்டது நிமித்தம் அதை கட்டும்படியாய் கூட தேவன் அனுமதித்தார். அதுவும் தாவீது ஏன் கட்டக்கூடாது சொன்னார் என்றால் அவருடைய கைகள் இரத்தக்கரை பட்டதா இருந்தது. அநேக யுத்தங்களை நடப்பித்த அவருடைய கைகள் இரத்தக்கரை பட்டப்பட்டு இருந்தபடினால நீ ஆலயத்தை கட்டக்கூடாது, உன் கற்ப பிறப்பா இருக்கிற உன் குமாரனே இந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய பொறுப்பை சாலமோனுக்கு கொடுக்கிறார். சாலமோனை குறித்து ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிற 2 சாமுவேல் 12 எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 12ல இந்த சாலமோனை குறித்து சொல்லும் போது அவன் கர்த்தர் அவன் மேல் அன்பு கொண்டிருந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 12வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேல் 12 அதோட 24வது வசனத்தை வாசிங்க. பின்பு தாவீது ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள், சாலமோன் என்று பெயரிட்டான். சாலமோன் இடத்துல கர்த்தர் எப்படி இருந்தாரா? அன்பா இருந்தார். அப்பா என்ன சொன்னாங்க, அப்பா ஒரு படினா புள்ள 2 படின்னு சொல்லுவாங்க. அதே போல தாவீது கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டபடியாய் கூட அவன் இருதயத்திலே வாஞ்சை கொண்டு அநேக காரியங்களை சேர்த்து வைத்தான். இந்த சாலமோன் பாஸ்டர் இந்தியில சொன்னாங்க 6000 டன் அவன் தேவாலயத்தை கட்டுவதற்குரிய பொன்னுடைய மதிப்பு 6000 டன், அதாவது 60,000 கிலோ. அந்த அளவுக்கு அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கத்தாலே அவன் ஆலயத்தை அவன் இழைத்து வைத்திருந்தான். அது மாத்திரமல்ல, 2 நாளாகவும் 7வது அதிகாரம் 7வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது அவன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால அவன் திரளான பலிகளை செலுத்தி அங்க கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் காணப்படுகிறான். அங்க ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த அதே மாடல்ல தான் இங்க தேவாலயமும் அவன் கட்டப்படுகிறது. அந்த தேவாலயம் கட்டப்படும் பொழுது பிரகாரத்துல தான் அங்க வெண்கல பலிபீடம் இருக்கும். அந்த வெண்கல பலிபீடத்துல தான் பலிகளை செலுத்துவார்கள். அப்ப சாலமோன் கர்த்தர் மேல கொண்ட அன்பின் நிமித்தம் அவன் திரளான பலிகளை செலுத்தும் போது அந்த வெண்கல பலிபீடம் நிறைஞ்சிருச்சான். நிறைஞ்சோட அந்த பலிகளை அவன் நிறுத்தல. அதுக்கப்புறம் என்ன பண்றானா, ஆலயத்தினுடைய நடு மையத்தை அங்க பலிபீடமா ஆக்கி திரும்பவும் அந்த பலியை செலுத்தி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவரே, உங்க மேல நான் ரொம்ப லவ்வா இருக்கேன் ஆண்டவரே, ஐ லவ் யூ சோ மச். ஆமென். அதனாலதான் தாவீதின் மேலும் சாலமோன் மேலும் கர்த்தர் அன்புள்ளவராயிருந்தார். ஆமென். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கர்த்தர் மேல வைத்திருக்கிற அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? கர்த்தர் மேல நம்ம முதலாவது அன்பா இருக்கிறோமா?
தேவன் அன்பாகவே இருக்கிறார், நம்மை நேசிக்கிறார், நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மை நிர்மூலமாகாதபடிக்கு அவருடைய கிருபை நம்மை தாங்கி நிற்கிறது. இந்த உலகத்துல காசு கொடுத்து எங்கேயுமே வாங்க முடியாத சில காரியங்களை பரத்திலிருந்து தேவன் ஒவ்வொரு நாள் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் அவர் நம்மீது வைத்த அன்பு மாத்திரமே. ஹல்லேலூயா. கிருபையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அது பாத்தீங்கன்னா பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு அனுப்பி கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவருடைய சமூகத்துக்கு போகும்போது அவர் அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கூட செய்கிறார். தயவு, இரக்கம், அன்பு, பலன், வல்லமை, அபிஷேகம், பிரசன்னம், இன்னும் வார்த்தை, இன்னும் வழிநடத்தக்கூடிய ஆவியானுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பரத்திலிருந்து நமக்கு எடுத்து அனுப்பி கொடுக்கக்கூடிய அன்பை உடையவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு நாம் என்ன பண்ணுறோம்? தேவன் மேல அன்பா இருக்கிறோமா? அவருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறோமா? அவரை நேசிக்க நம்ம என்ன செய்யறோம்? வெள்ளிக்கிழமை ஏதோ வரோம், ஆராதிக்கிறோம், போறோம், அதோட அவருக்கும் நமக்குள்ள அந்த நேச உறவு முடிஞ்சிருதா? அவர் மேல கொண்ட நேசம் அக்கினி அது தண்ணீரை கொண்டு அணைக்க முடியாதாம். எப்படி ஒரு நெருப்பு ஜுவாலித்து எரியும் போது அது மேல நீங்க என்னதான் தண்ணி ஊத்துங்க அணையாது. அதே போல அந்த நேச வைராக்கியம், நேச அக்கினி, அவருடைய அன்பு அத்தனை வல்லமை உடையதா இருக்கிறது. தண்ணீரை கொண்டு அணைக்கவே முடியாது. தண்ணீர் வெள்ளங்களினாலும் அவருடைய அன்பு நம்ம இந்த நெருப்பை போல இருக்கிற அன்பை அணைக்கவே முடியாது. ஆனா நானும் நீங்களும் கர்த்தருக்காக என்ன சொன்ன, இன்க்ளூடிங் மீ, கர்த்தருக்காக நான் என்ன வைராக்கியம் பாராட்டுறேன், கர்த்தருக்காக நான் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உமக்காக நான் வைராக்கியமா எழும்புவேன். ஆண்டவரே, உமக்காக நான் என்னையே ஊற்றி கொடுப்பேன்ப்பா. உங்க அன்பு என்னை நெருக்கி ஏவுது. ஆண்டவரே, நீங்க அன்பின் கயிறுனால கட்டி இழுத்தீங்களாமே. ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்க்கும்போது அன்பின் கயிறினாலே கட்டி இழுக்கிறது போல இந்த ஜனங்களை நான் இழுத்து கொண்டேன் என் பக்கமாக என்று சொல்லுகிறார். அப்படியாய் நாம் மீது கொண்ட அன்பை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? இன்னொரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதன் பவுல். பவுலுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுது நீங்க 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. போதும் பிரதர். கிறிஸ்துடைய அன்பு என்ன பண்ணுதா? நெருக்கி ஏவுகிறது. நெருக்குது. அன்பு என்ன நெருக்குது. அதான் சார், அன்பு என்ன சூழ்ந்து இருக்கிறது என்று சொல்லி அந்த பாஷையில நம்மளுடைய பாஷையில சொன்னா அவருடைய அன்புக்குள்ளதான் பவுல் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு காலத்துல சபையை துன்பப்படுத்தின பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26வது அதிகாரத்துல அதனுடைய 7ல இருந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா பவுல் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி தேவன் தன்னை சந்தித்தார் என்கிற அந்த காட்சியை சொல்லும் பொழுது அவன் சொல்லுவான், பவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லும் பொழுது அந்த முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்ற வார்த்தையை கேட்ட உடனே அந்த அன்பு அவனை நெருக்கி ஏவ ஆரம்பிச்சு விட்டது. ஆண்டவரை, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒப்பு கொடுத்த பவுல் தான் மரணம் வரைக்கும் அவன் கிறிஸ்துடைய அன்பை விட்டு பிரியவே இல்லைங்க. ஹல்லேலூயா. மரணமானாலும் ஜீவனானாலும் ரோமர் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 39 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, பசியோ, துன்பமோ, நாசமோசமோ, பட்டயமோ, நிர்வாணமோ, எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பதில்லை என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? கர்த்தருடைய அன்பு நமக்குள்ள அப்படி இருக்கிறதா? நமக்கு இந்த உலகத்தை குறித்து தான் நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாம். நாம் இருதயத்துல நினைக்கிறது, நாம் சிந்தையில நினைக்கிறது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யணும். அதற்காக மாத்திரம்தான் நாம் தேவனை தேடுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனால் தேவனுக்குள்ள ஒரு இருதயம் இருக்கிறது நமக்கு தெரியுமா? அவருடைய இதய துடிப்புன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? தேவனை நேசிக்கிற ஒரு மனிதனால தான் அவருடைய இதய துடிப்பை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு மனுஷனால தான் அவருடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற அங்கலாய்ப்பை புரிந்து கொள்ள முடியும். உங்களையும் என்னையும் இந்த பூமியில அவர் எந்த இடத்துல வச்சிருக்கிறார் தெரியுமா? அவர் இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை நாம செய்யும்படியாய் கூட நம்மை ஒரு ஸ்தானாபதியாய் நிறுத்தி பார்க்கிறார், அம்பாசிடராய் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு அந்த ஸ்தானாபதிங்கிற அந்த கேரக்டருக்கு, இந்த ஐடென்டிஃபைக்கு நம்ம தகுதி ஆயிட்டோமா? இல்ல ஒவ்வொரு நாள் ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கங்கப்பா, எனக்கு இது வேணும் அது வேணும், இப்படி இந்த ஒரு லெவலோடய நம்ம மெயின்டைன் பண்றோம் ஆண்டவரோட உள்ள ரிலேஷன்ஷிப்பை.
இந்த நாளில நாம் திருந்த வேண்டும், மனம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்மை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று ஆண்டவர் பேசுகிறாரே. மோசே கிட்ட சொன்னார் இல்லையா, உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். யாத்ரா 32 வாசிக்க முடியும். நான் வசனத்துல ஏன் போறேன்னா டைம் இல்லை, அதனால உங்களை வாசிக்க சொல்லல. 32 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப உங்களையும் என்னையும் கொண்டு செய்ய போகிற அந்த பயங்கரமான காரியத்துக்கு நாம முழுவதுமாய் விட்டு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நாம் கடந்து வந்துட்டோமா? உண்மையாய் தேவனை ஒரு மனிதன் நேசிக்க ஆரம்பித்தால் முதலாவது அவன் செய்கிற ஸ்டெப் என்ன தெரியுமா? தன்னை முழுவதுமாய் தேவனுக்கு அர்ப்பணிப்பான். ஹல்லேலூயா. டோட்டலி சப்மிட் டு காட். முழுவதுமாக அவன் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விடுவான். ஆண்டவரே, இனி நான் அல்ல, நீரே என்னில் ஜீவிக்கிறீர். அதனாலதான் கலாத்தியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துல 20வது வசனத்துல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று சொல்லி பவுல் சொன்னார். இயேசுவோடு கூட சிலுவையில இயேசு சொன்னாரு, ஒருவன் என்னை விரும்பினால் அவன் தன்னைத்தான், ஒருவன் எனக்கு சீசனா இருக்க விரும்பினால் அவன் என்ன பண்ணணுமா? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி, இது செஞ்சா போதும் தான் ஆண்டவர் சொன்னார். ஆனா பவுல் எப்போதுமே ஒரு படி மேலதான். ஏன்னா கிறிஸ்துவுடைய அன்பு அவனை நெருக்கி ஏவுகிறபடியினால கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அதனால தான் பவுல் ஏறி போன இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிலுவை. அவன் சிலுவைக்கு ஏறி போகிறான். இயேசு அறையப்பட்ட அந்த இடத்துக்கு ஏறி போய் அறையப்பட தன்னை ஒப்பு கொடுக்கிறான். நாளிலே நாம் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏதோ காலையில விடியுது, ஏதோ பொழுது போகிறது, ஏதோ என் வாழ்க்கையை ஓடுது, இத்தனை வயசை கடந்து வந்துட்டு இனி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிச்சுட்டுனா என்னுடைய சாப்டர் ஓவர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நாம் திங்க் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது கிடையாது. நம்ம இந்த பூமியிலே அவர் எதற்காக நியமித்தார் என்றால், நித்திய காலமாய் நாம் வாழப்போகிற பரலோக குடியிருப்புல நாம் போய் சேருவதற்கு இந்த பூமியிலே நாம் செய்யப்பட வேண்டிய காரியத்தை நாம் செய்வதற்காகத்தான் அவர் நம்ம இந்த நாள் வரைக்கும் மீந்திருக்கிற கூட்டத்திலே வைத்து பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கொரோனா வந்துச்சு, எவ்வளவு பேர் அடிச்சுட்டு போடுச்சு? உங்களை என்னையும் அடிச்சுச்சா? இன்னும் உயிரோட இருக்கும்ல. யாருக்கெல்லாம் கொரோனா வந்துச்சு? எனக்கு வந்துச்சுப்பா, எனக்கு வந்தது. ஆனா ஜீவன் போயிட்டா? எத்தனையோ பேரு பணக்காரவங்க ஹாஸ்பிட்டல் போனவங்க வீட்டுக்கு போனாங்களா? போல. வீட்டுல இருக்கிற ரிலேஷன் கூட என்ன பண்ண முடியல, பாடி அடக்கம் பண்றதுக்கு வர முடியல. புல்டோசரை வச்சு கொண்டு போய் மண்ணுக்குள்ள தள்ளி புதைச்சு வச்சாங்க. ஆனா நீங்களும் நானும் சமாதானத்தோடு இளைப்பாற வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும் தெரியுமா? சமாதானமா இருக்கணும். சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு, நீதிமானுடைய முடிவு சமாதானம். ஹல்லேலூயா. நாம் நீதிமான்களா இருந்தோம் என்றால் நம்முடைய மரணம் ஒரு அகால மரணமா இருக்காது, சமாதானமான ஒரு மரணமா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் கூட நம்முடைய வாழ்க்கையை அவ்வளவு நேசிக்கிறபடினால ஒன்னு பார்த்து பார்த்து செய்றாருங்க நமக்காக. நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு பார்த்து செய்வோம் இல்லையா? இப்படி படிக்க வச்சுட்டோம்னா எதிர்காலம் நல்லா இருக்கும், இப்படி சேர்த்து வச்சுட்டோம்னா பிள்ளைங்க பின்னாடி நல்லா இருப்பாங்க, இப்படி பண்ணிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப ஜெகஜோதியா இருக்கும். பார்த்து பண்ணுவோம். உலக பிரகாரமா பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா நன்மையானகளை தருவது அதிக நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிறதா நம்ம பிதா. இந்த உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் அந்த அன்பு இருக்கும். ஒரு நிபந்தனைக்கு உட்பட்ட ஒரு அன்பு, கணவனுடைய அன்பா இருந்தாலும் சரி, பெற்றோர்களுடைய அன்பா இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய அன்பா இருந்தாலும் சரி, ஒரு நிபந்தனைக்கு உட்பட்ட அன்பு தான் அந்த அன்பு. ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய அன்பு நிபந்தனையற்ற. ஹல்லேலூயா. அந்த அன்புக்கு பாத்தீங்கன்னா நம்ம வர்ணிக்கவே முடியாது தேவன் நம்ம மீது கொண்ட அன்பை. அந்த அளவுக்கு அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அந்த அன்பை நாம் உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா ஜென்ம சுவாபங்களை எல்லாம் ஒன்றாய் களைந்து போடுவதற்கு ஆண்டவரை என்னை மாத்திருங்கப்பா, ஆண்டவரை என்னை சுத்திகரிச்சிருங்க ஆண்டவரை, ஆண்டவரை இந்த குணம் எனக்கே பிடிக்கல ஆண்டவரை, ஆண்டவரே நான் இனி கோவப்படக்கூடாது ஆண்டவரை, ஆண்டவரை இனி நான் மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது ஆண்டவரை, ஆண்டவரை எந்த காரியத்துல உங்களை நான் முறுமுறுக்க கூடாது ஆண்டவரை, எந்த காரியத்துல உங்க நாமத்தை நான் தூசிக்க கூடாது ஆண்டவரை, என்னை திருத்துங்கப்பா, என்னை மாத்துங்கப்பா, என்னை அடிங்கப்பா, என்னை உதைங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் நம்மை மறுரூபமாக்கக்கூடிய காரியங்கள். அப்படிப்பட்ட ஒரு அன்புக்குள்ள நம்ம கடந்து வந்துட்டோம்னா ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார் தெரியுமா? முதலாவது நம்மை சிட்சிப்பார். ஆமென். இரண்டாவது நம்மை கடிந்து கொள்வார். மூன்றாவது நம்மை தண்டிப்பார்.
நாலாவது நம்மை கண்டிப்பார். ஏன் அன்பா இருக்கிறார் சொல்றீங்க சிஸ்டர், ஏன் இதெல்லாம் செய்யணும்? கண்டிப்பா அவர் செய்துதான் ஆக வேண்டும், அது நியமம். ஆமென். அவர் சிட்சிக்க வேண்டும் என்பது ஒரு நியமம், அவர் கடிந்து கொள்ள வேண்டும் என்பது நியமம். ஏன் சிட்சிக்க வேண்டும் என்றால் அவருடைய பரிசுத்தத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் மாறும்படியாய் கூட நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அவர் நம்மை சிட்சிக்கிறவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் ஆக்கியோன் 12வது அதிகாரத்தில் 5 முதல் 13 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடியும். நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே சமாதானமாகிய நீதியின் பலனை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அவர் சிட்சிக்கிறாராம். சிட்சையை அற்பமா எண்ணக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். தேவன் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதீங்க என்று சொல்லுகிறார். நீதிமன்றங்கள் 1வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் கடிந்து கொள்ளுவதை என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஏனென்றால் அப்பொழுது நான் என் வார்த்தையை நான் உங்களுக்கு அருளி செய்து என் ஆவியை நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வார்த்தையும் பரிசுத்தாவியாகிய ஆவியானவரும் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் திரும்புகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆமென். இதெல்லாம் நியமமாய் அவர் வைத்திருக்கிறார். இன்னும் நீங்க யோபு எழுதின புஸ்தகத்துல நீங்க 5வது அதிகாரத்துல அதனுடைய 7வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அவர் நம்மை காயப்படுத்தினாலும் அவர் காயம் கட்டுகிறாய் இருக்கிறார். கர்த்தர் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அங்க எழுதுகிறார். இது யோபு சொன்னது கிடையாது, யோபுடைய ஃப்ரெண்ட் எலிபாஸ் சொன்ன காரியம். அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் என்றால் கர்த்தர் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் காயப்படுத்தினாலும் அவர் காயம் கட்டுகிறவராய் இருக்கிறார், அவர் அடித்தாலும் அணைக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அதனால்தான் ஓசியார் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்திலையும் நாம் வாசிக்க முடியும், அவர் நம்மை பீறினார் அவர் நம்மை குணமாக்குவார், அவர் நம்மை காயப்படுத்தினார் அவர் நம்முடைய காயங்களை கட்டுவார், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் என்று சொல்லி தீர்க்கன் எழுதுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கே நாம் கர்த்தரிடத்தில் திரும்பினோம் என்றால் அவர் நம்மை அடிக்கிற கர்த்தர் மாத்திரமல்ல நம்மை அணைக்கிற கர்த்தராய் மாறிடுவார். அல்லேலூயா. நான் உன்னுடைய அப்பான்னு சொல்லிடுவார். ஆமென். அப்பா என்ன பண்ணுவாங்க, வீட்டுல பிள்ளைங்க தப்பு பண்ணா கரெக்ட் பண்ணுவாங்கல்ல. என்ன சரி பிள்ளை என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டு அப்படி விடுவாங்க. போனா என்ன ஆயிரும், பிள்ளை ஊதாரித்தனமா போயிடும். பிள்ளை ஊதாரித்தனமா போக கூடாது. பிள்ளை எப்படி இருக்கணும், அப்பாவுடைய மனதை இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஞானமுள்ள பிள்ளைகளா இருந்தால்தான் பிதாவாகிய தேவனை நாம் சந்தோஷப்படுத்தணும். என் மகனே உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் என்று சொல்லுகிறார். உன் உள்ளிந்திரியங்கள் செம்மையானவைகளை பேசினால் என்னுடைய இருதயம் மகிழும் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம வாய் செம்மையானதை பேசணும்னு நம்ம அப்பா விரும்புறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுமா, ஞானமா இருக்கணும்னு அப்பா விரும்புறார். இதெல்லாம் நாம் செய்யும் பொழுது அவர் எப்படி இருப்பார் தெரியுமா, அவருடைய தலையில ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. என் பிள்ளைன்னு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார், பூரிச்சு போயிருவார் ஆண்டவர். இந்த நாளில நாம் தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே இன்னைக்கு நாள் வரைக்கும் உங்க அன்பை நான் உணராம போயிட்டேன். ஆண்டவரே நீங்க இவ்வளவு அன்பு உள்ளவரா, என்னை இப்படிலாம் நேசிக்கிறீங்களா, நான் கடந்து போவதற்கு முன்பாகவே நீங்க முன்னாடி போய் கோணலான வழிகளை செவ்வையாக்கி கொடுக்குறீங்களப்பா. நான் அந்த அளவுக்கு நல்லவனே கிடையாது ஆண்டவரே. என் பாதம் கல்லில் இடராது படிக்க எனக்கு தூதர்களை கட்டளை இடுறீங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒரு பீச்ல ஒரு மகனை தேவன் டெய்லி கர்த்தர் சந்திக்க வருவாராம். அப்ப டெய்லி ஈவினிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டெய்லி சந்திக்க வருவாராம். அப்ப கரத்தை கோத்திட்டு 2 பேரும் நடந்து போவாங்களாம். கொஞ்சம் ஜாலியா அவங்க 2 பேர் பேசிட்டே போவாங்களாம். டெய்லி அந்த பையனும் கரெக்டா அந்த டைமுக்கு வந்துருவாரு, ஏசப்பாவும் அங்க வந்துருவாங்க. 2 பேரும் நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஏசப்பாவை காணும். இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, டெய்லி நம்மளோட நடப்பாங்களே இன்னைக்கு காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு உள்ளத்துல என்ன வந்துருச்சு, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல. அதான் ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, வராம போயிட்டாரு, என்னோட உலாவாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமா இருக்கும் போது அப்ப ஒரு சத்தம் கேட்டுச்சான், மகனே இப்ப நீ எங்க இருக்க தெரியுமா, 2 காலடி மட்டும்தான் இருந்ததான். அவன் நடந்து போகும்போது 2 காலடி, அங்க பார்க்கும்போது 2 காலடியோட அச்சு மட்டும் தான் இருந்துச்சான். 2 கால அச்சு மட்டும் தான் இருக்கு. இப்ப 2 பேர் நடந்த 4 அச்சு இருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது, நீ இப்ப எங்க இருக்க தெரியுமா, ஏன் தோல்ல இருக்கு, அது என்னோட அச்சுன்னு சொன்னாரா. ஹல்லேலூயா. நீ நடக்க கூடாதுப்பா, உனக்கு கால் வலிக்குள்ள நான் உன்னை தூக்கிக்கவா. ஹல்லேலூயா. நம்மை தூக்கி சுமக்கிற தேவன், அவர் நம்மை தூக்கி சுமக்கிற தேவன்.
கழுகு தன் குஞ்சுகளை செட்டையின் மேலே வைத்து அதை எப்படி எடுத்து செல்லுகிறதோ அதே போல நம்மை அவர் தூக்கி சுமந்து செல்லுகிற தகப்பனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய அன்பு அவ்வளவு பெருசுங்க. ஆமென். அவருடைய அன்பை நம்ம உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏசப்பாவுக்காக நாம் எதையும் செய்ய துணிஞ்சிருவோம். ஆண்டவரே, என் ஜீவனை நான் கொடுக்கிறேன்ப்பா. அதனாலதான் பவுல் சொன்னான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னான். ஏன்? அன்பு நெருக்கி ஏவுது. பானபலியாய் நான் வார்க்கப்பட்டு போகிறேன், இப்பொழுதே என்னுடைய முடிவு வந்துருச்சு. ஆனால் எனக்கு ஒண்ணு தெரியும், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய சித்தத்தின்படி செய்கிற அனைவருக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நம்பிக்கை நிச்சயத்தை நமக்கு கொடுத்து விட்டு போனவன் தான் பவுல். ஹல்லேலூயா. அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறதா? நாம் தேவனுடைய சமூகத்துல எப்படி காணப்படுகிறோம்? தினமும் தேவனை சந்திக்கிற இடத்துக்கு நாம் கடந்து செல்கிறோமா? அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தேவனுடைய சமூகத்துக்கு நாம் கடந்து போகிறோமா? நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஜெப வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்கிறதா? தேவன் நம்மை நேசிக்கிறார். இன்னொரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. சங்கீதம் 119 165 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்குமா? அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டாயிருக்குமா? மிகுந்த சமாதானம். ஏன் நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னு சிலப்ப தவிக்கணும்? ஏன் தெரியுமா? பைபிளை படிக்கிறது இல்ல. ஹல்லேலூயா. சமாதானம் இருக்கிற இடத்தை தேடுறது இல்ல. நம்ம அன்ன நீங்க வேதத்தை திறந்து படிச்சு பாருங்க, உங்க இருதயத்தை சமாதானத்தினால் தேவன் நிரப்புவார். பலதரப்பட்ட கொஸ்டின் உங்களுக்கு வாழ்க்கையில எழும்பும் போது அது எல்லாவற்றுக்கும் ஆன்சர் எங்க இருக்குன்னா இந்த வேத புத்தகத்துலதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு மனுஷன்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, இந்த காரியத்துல நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு என் வாழ்க்கையில ரொம்ப ஒரு போராட்டத்துல நான் இருக்கும் போது ஒரு சத்தம் எனக்கு கேட்டது, யெகோவா ஈரே என்று. ஹல்லேலூயா. நான் பார்த்துக் கொள்ளுவேன் சொன்னார். ஆமென். எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் என்னிடத்துல பேசுறார். இந்த வார்த்தை என்னால மறக்கவே முடியல. அந்த சத்தத்தை, யெகோவா ஈரே அப்படிங்கிற சத்தம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் உங்களுடைய பாரத்தை ஊற்றி பாருங்களேன். நான் இருக்கேன்னு சொல்லுவேன், நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும், நீ கவலைப்படாத, என்ன நடந்துரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவார் ஆண்டவர். ஆமென். நம்ம பாரத்தை அவர் சுமத்துடுவாங்க, நம்ம ஏன் சுமந்துட்டு இருக்கணும்? நம்ம பாரத்தை அவர் சுமப்பாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அழைக்கிற நல்ல ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இதனால என்ன பிரச்சனையோட இந்த இடத்துல நீங்க கடந்து வந்திருந்தாலும், என்ன பாடல் மத்தியில வந்து, ஆண்டவரே இதுக்கு என்ன முடிவு ஆண்டவரே, என் வாழ்க்கையில இப்படிதான் இருக்க போது ஆண்டவரே. நீங்க யோபு புஸ்தகத்துல 7வது அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்களேன். யோபு 7 அதிகாரத்துல முதல் வசனம், பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் கூலிக்காரன் நாட்களை போல. அந்த வசனத்துல என்ன சொல்லிருக்குன்னா, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. போராட்டம் என்பது நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரம் கிடையாதுங்க, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதற்கு ஒரு காலத்தை நியமித்து வைத்திருப்பார். அந்த காலத்துல அது எல்லாத்தையும் முடிச்சிருவார். முடிச்சிட்டு ஏன் அந்த போராட்டத்தை நமக்கு அனுமதிக்கிறார் என்றால், நாம் ஆண்டவருடைய காரியத்தை நாம் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கிறதற்கு நாம் பக்குவப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த போராட்டத்தை தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். இல்லை என்றால் அது ஒரு போராட்டத்தை நமக்கு அனுமதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலதான் தீமோத்தேயுவிட்ட பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை நீ போராடணும், நீ கிறிஸ்துவுக்காக நல்ல போர்ச்சகவனாய் தீங்கு அனுபவி என்று சொல்லி கொடுத்தார். ஏனென்றால் அப்பதான்ப்பா நீ பக்குவப்பட முடியும், அப்பதான்ப்பா ஆண்டவருக்காக நீ வைராக்கியமா நிற்க முடியும். ஹல்லேலூயா. அது ஒரு குறிப்பிட்ட காலம் தான்ப்பா, அது நிரந்தரம் கிடையாது. மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலத்துக்கு ஒரு போராட்டம் இருக்கும். அதன் பிறகு கூலிக்காரன் எப்படி தன்னுடைய வேலையை முடித்துட்டு அதற்குள்ள வரும் கூலியை வாங்கி கொண்டு போகிறானோ, அதே போலதான் போராட்டம் முடிந்த பிறகு அதுல வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு போக முடியும். ஆமென். அந்த போராட்டத்தை நாம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல கடந்து வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ எனக்கு தெரியாது, ஆவியானவர் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளில தேவ சமூகத்துல உங்களுடைய காரியத்தை இறக்கி வைங்க. ஆண்டவரே, நான் உங்க பாதத்துல வச்சிடறேன் ஆண்டவரே. எரேமியா சொன்னது போல உங்க பாதத்துல நான் என்னுடைய காரியத்தை சாட்டி விட்டேன் ஆண்டவரே. யோபு சொன்னது போல உங்க மேல என்னுடைய காரியத்தை சாட்டி விட்டேன் ஆண்டவரே. எசேக்கியா ராஜா சொன்னது போல நான் உங்க மேல போட்டுக்கொள்ள என்னுடைய காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தான். அதன் பிறகு அவங்க எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு திரும்ப அந்த காரியத்தை குறித்து அவங்க நினைக்கவே இல்லை. ஏனென்றா ஆண்டவர் அந்த காரியத்தை சுமந்து கொண்டார். ஆமென். நீ இனி ஆண்டவர் கொடுக்கிற வெற்றியை தான் பார்க்கணும்.
உங்க ப்ராப்ளத்தை தேவ சமூகத்துல கொண்டு போய் வச்ச பிறகு நீங்க எதை பார்க்க வேண்டும் என்றால், ஆண்டவர் அந்த ப்ராபத்திலிருந்து எனக்கு விடுதலை பண்ணி எனக்கு கொடுக்கிற ஜெயத்தை தான் நீங்க பார்க்கணும். ஆமென். குதிரை 8 நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனா ஜெயம் யார்கிட்ட இருந்தாலும் வரும், கர்த்தரிடத்துல இருந்து. நம்ம யுத்தம் செய்யலாங்க, ஆனா ஜெயத்தை கொடுக்கிறவர் யாரு? ஆண்டவராகிய கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில அவர் அன்பு நிறைந்த தேவன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பை ஒரு மனிதன் அறிந்து கொண்டான் என்றால் அவருடைய அன்பு எப்படிப்பட்ட தெரியுமா? யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல அதனுடைய 6வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். அவர் ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம கிட்ட கேட்கிறார். யாத்திராகமம் 20:6 வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும். எத்தனை தலைமுறைக்கு இறக்க செய்வாரா? நம்ம எத்தனை தலைமுறையை பார்ப்போம்? நம்ம பிள்ளைகளை பார்ப்போம், பிள்ளைகளோட பிள்ளைகளை, பேத்தி பேரனை பார்ப்போம். பேத்தி பேரனோட பேரனை பேத்தியை பார்ப்போமா? தெரியுமா நமக்கு? இப்ப இருக்கிற ஃபுட்டு எல்லாம் பார்த்தா 40 வயசுலயே 50 வயசுலயே ஹார்ட் அட்டாக் வந்து போறவங்கள. ஆனா நம்ம சமாதானம் தான் நம்மளுடைய முடிவு, அதை சொல்ல வரல. நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறையை பார்ப்போம். ஆனா ஆண்டவர் நாம் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அன்பு கூர்ந்து கை கொண்டு இந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தலைமுறை காக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் பாதுகாக்கப்படும். நம்ம பிள்ளைகள் மேல தேவனுடைய இரக்கம் அனாதியா இருக்கும். ஆமென். நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து பணத்தை சேர்த்து வச்சுட்டு போக வேண்டாங்க, கர்த்தருடைய இரக்கத்தையும் நீதியையும் சேர்த்து வச்சுட்டு போவோம். ஆமென். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று எண்ணப்படுவார்களாம். நம்ம உத்தமத்துல நடந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நீதிமானா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிள்ளை எங்க இருந்தாலும் பழச்சிக்கும். ஆமென். அந்த கிருபை அந்த பிள்ளைகளை தாங்கி கொண்டே இருக்கும். நாம் தேவ சமூகத்துக்கு போய் ஒவ்வொரு நாள் நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிற அந்த கிருபை நம்ம பிள்ளைகளை சுமந்து கொண்டு இருக்கும், நம்ம பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு இருக்கும். ஏன் இப்படி இருக்கு பிள்ளைன்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய கிருபை அந்த பிள்ளைகளை அங்கு தாங்கி கொண்டு இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட அன்புடைய தேவனை நீங்களும் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இதனால தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நீர் எவ்வளவு அன்புள்ள தேவன் ஆண்டவரே. இன்னைக்கு நான் முடிவு பண்றேன் ஆண்டவரே, நானும் உங்களை நேசிக்கிறப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறத காட்டுல ஒரு படி அதிகமா தான் நான் நேசிக்கிறேன்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. புதிய ஏற்பாட்டுல 2 பிரமாணத்தை மட்டும் ஆண்டவர் கொடுத்தாரு. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அங்க 2 பிரமாணத்தை கொடுக்கிறார். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும் என்னிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனையாக வைத்துவிட்டு 2வது கற்பனையாய் அவர் சொல்லும் போது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, இவையின்றி வேற ஒரு பிரமாணமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இதை காட்டுல வேற பிரமாணமே இல்லப்பா, 2 தான். நீ என்னிடத்துல அன்பு கூறு, பிறரிடத்துல அன்பாயிரு. ஆமென். நம்ம அன்பா இருக்கிறோமா? இல்லை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட அன்பா இருக்கிறோமா? நம்ம பக்கத்துல இருக்கிற சகோதரர்கிட்ட நம்ம அன்பா இருக்கிறோமா? காண்கிற சகோதரிடத்துல நாம் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்துல நம்ம எப்படி அன்பு கூற முடியாதல்லவா? அதனால தேவன் நம்ம எல்லாரும் அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நம்ம யாரையாவது மன்னிக்காத ஒரு இருதயத்தோடு இருப்போம், ஆனால் இந்த நாளில் ஆண்டவரை நான் அவங்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரை, அவங்கள நான் நேசிக்கிறேன் ஆண்டவரை என்று சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாய் நம்மையும் ஆசீர்வதித்து அவர்களே ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுத நிற்கலாமா? கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்னும் 1 யோவான் 4வது அதிகாரத்துல அவருடைய 6வது 8வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இடத்துல அன்பு இல்லைன்னா நம்ம தேவனை அறியவே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அன்பா இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதை காட்டிலும் ஒரு படி அதிகமா நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில தேவனுடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை நடத்துகிற விதத்தை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன் வாழ்க்கையிலேயே அப்படிலாம் நடக்குது, ஏன் வாழ்க்கையில ஆண்டவர் இவ்வளவு காரியங்கள் செய்கிறார் என்று நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை முழுவதுமா டோட்டலி சரண்டர் டு காட், உங்களை ஆண்டவர்கிட்ட முழுவதுமாய் நீங்க ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவர் உங்களை முழுவதுமாய் டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. உங்களுக்குள்ள ஆண்டவர் இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாய் மாறி போய்விடும். உங்களை கொண்டு தேசத்துக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாரு. அதற்கெல்லாம் நீங்க ஒப்பு கொடுங்க. தாவீது, சாலமோன், பவுல் இவர்கள் எல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்துவுடைய அன்பு அவர்களை நெருக்கி ஏவினது. நாம் இன்று கர்த்தருக்காக என்ன செய்கிறோம்? தாவீது ஆலயத்தை கட்ட எல்லாவற்றையும் கொடுத்தார். சாலமோன் பலிகள் எல்லாம் திரளான பலிகளை செலுத்தினான். அங்க பார்க்கும் பொழுது பவுல் தன் ஜீவனையே நான் கொடுக்கிறேன் என்று வந்து நின்றான். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை நேசிக்கிறோம் என்றால் ஆண்டவரத்துல ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை முழுவதுமா தர்றேன் ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இன்னும் நான் உமக்காக எழுப்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே.
நான் என்னை கொண்டு மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி பாருங்களேன். கர்த்தர் உங்களை கண்டிப்பா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்து விடுவார். ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு கரங்களை தட்டுவோமா? முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நாளைய ஆண்டவரே கேட்ட வார்த்தைக்கு எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேலே அன்பாய் இருக்கக்கூடிய தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த கல்வாரி சிலுவையில் உடைய அன்பை வெளிப்படுத்தின தேவன் ஆண்டவரே, இந்நாள் வரை ஆண்டவரே எங்கள் மேல் அன்புள்ளவராய் இருக்கக்கூடிய நல்ல கர்த்தர் ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் தூரம் போயிருந்த போதிலும் ஆண்டவரே எங்களை மீண்டும் மீண்டும் ஆண்டவரே சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தேவன். தாயை போல் ஆண்டவரே எங்களை உடைய மார்போடு அணைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல கர்த்தர் ஆண்டவரே, நாங்களும் உண்மையில் அன்புக்கு வர முடியாது, நாங்களும் இன்னும் உண்மை நேசிக்க முடியாது ஆண்டவரே. தானியேலை போல, சாலமோனை போல, அப்போஸ்தலன் பவுலை போல ஆண்டவரே நாங்களும் உண்மை நேசிக்கிற பிள்ளைகளாக எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்ப எங்களையும் உடைய சமூகத்தில் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை அப்படியாய் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். இன்னும் உடைய பிள்ளைகளோடு கர்த்தனை ஆண்டவரே இடைபடும்படியாய் செபிக்கிறோம், உறவாடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கர்த்தனை ஆண்டவரே வாசம் பண்ணும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. நன்றியோடு மெத்ததிக்க வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரும் நீர் பேரா நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். இன்னும் உடைய அன்பில் பிள்ளைகள் வளர்ந்து பெருக கர்த்தனை உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் நல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்து விட்டு நாம் கடந்து செல்வோம்.